ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது அடுத்த ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது. இந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அத்தியாயம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் 3 தமிழ் மாதம் முடிந்து 4வது தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆன தமிழ் மாதம் என்ன மாதம்னா ஆடி மாதம். சூரியன் மிதுன ராசியிலேருந்து விலகி கடக ராசிக்கு வந்திருக்கிறாரு. கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஒரு அத்தியாயம் ஆரம்பமாக போகுது. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அத்தியாயம் ஆரம்பமாக போகுதுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க ஆடியில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆடியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சிறப்புகள் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆடி மாத சிறப்பு குறிப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடி மாத பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆடி மாதத்துடைய சிறப்பு குறிப்புகளை ஷேர் பண்ணுற முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் பிறந்து தாட்சாணியமானது ஆரம்பமாகுது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாணிய காலமாகும். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிக விசேஷம். ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகள் தொடக்கம் ஏற்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். அப்புறம் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்படும். அரிய சிவனு ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா ஒவ்வொரு வருடம் நடத்தப்படுது. அப்புறம் 6 நம்மளுடைய ஜீவ நாடி ஆகிறதால் இந்த ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழ் மரபாக இருக்கு. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தி விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடத்தப்படுகிறது. எனவே ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்று சொல்லலாம். கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறாங்க. ஆக்சுவலி ஆடி அமாவாசையில் மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஐகிரியவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அப்புறம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதம் ஆடியில் படைப்பது ஐதீகம். ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதை விரதம் இருக்க வேண்டும். அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளை வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும். ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை நாம் இவ்விரதம் இருப்பது, அதாவது மாதம் உபவேஷம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அப்புறம் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்ட பூஜைகள் நடைபெறும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலில் எலுமிச்சப்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனால் எலுமிச்சப்பழ விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது. ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாள் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலயம் என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்குது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடையாக மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க. இது அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வாங்க.
அப்புறம் ஆடி பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும். அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார். அப்புறம் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். அப்புறம் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அப்புறம் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனவுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். ஆடி மாதம் சுக்லபட்ச திரியோதசியில் பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும். அப்புறம் கஜேந்திரன் என்ற ஏனையை முதல கவ்விய போது அந்த ஏனை ஆதிமூலமே என்ற கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி ஏனையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்கள்லையும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது. அப்புறம் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் தஞ்சாவூரில் நிசும் சூதனி உக்ர காளியம்மன் கோவில் இருக்குது. ஆடி 18ஆம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை அவகானம் செய்து வீட்டுக்கு வரவிழுத்து வழிபடுவது சிறப்பு தரும். ஆடி மாதம் குத்துவிளக்க லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுவதல் நல்லது. ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சக்கரை பொங்கல் வைத்து வணங்குறது நல்லது. அம்மனை வழிபாடு செய்யும்போது ஆடியில் மறக்காமல் லலிதா சகஸ்ராமம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது நிறைய பலன் நமக்கு கிடைக்கும். அதுதான் ஆடியுடைய ஸ்பெஷலே. இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். மூலம் பூரடம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல செல்ல வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு நேரிடலாம். மன திருப்தியோடு எல்லாமே செயலாற்றுவீங்க. புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களோட மதிப்பு உங்களுக்கு கூடும். பாராட்டும் ஈஸியாக கிடைக்கும். உடல் சோர்வு உண்டாகும். ஏனெனும் அது உண்டாகாத மாதிரி உற்சாகத்தோடு காணப்பட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். இது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த டைம் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களிடம் எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது. ஸோ சக ஊழியர்களிடம் எந்த அளவுக்கு அனுசரித்து செல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மன மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் இந்த மாதம் கைகூடும். அக்கம் பக்கத்தினரோடு ஆனால் அனுசரித்து செல்வது நன்மை தரும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. பெண்களுக்கு கூட காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும். அரசியல்வாதிகள் கூட எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க. சகாக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். தயவு செய்து சேமிப்பாகவே பாருங்கள். அதுதான் நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாத தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது ஈஸியாக இருக்கும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்குது. மாணவர்களுக்கும் மிக கவனமாக பாடங்கள் படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும். அதனால் கவனமாக பாடங்கள் படிங்க. ஸோ ஆடியில் அடுத்த அத்தியாயம் இதுதான் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.